அடிப்படை ஜோதிடம். அடிப்படை ஜோதிடம் என்றால் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். முதலில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இப்போது இங்கே மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. மூலம், உத்திரம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திரட்டாதி, ரேவதி. இப்போ இந்த அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் என்னது? கேது. பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியன். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் செவ்வாய். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய். திருவோணம், சுவாதி, சதயம் ராகு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனி. ஆயிலம், கேட்டை, ரேவதி புதன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குரு. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரன். இப்போது கேதுங்கிறது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சூரியன் 6 வருஷம், சந்திரனுக்கு எத்தனை? 10 வருடம், செவ்வாய்க்கு 7 வருடம், ராகுக்கு 18 வருடம், குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதனுக்கு 17 வருடம். இப்படிதான் 27 நட்சத்திரங்கள். இப்போ புரிஞ்சுதா அடிப்படை ஜோதிடம். பிறகு அந்தந்த ஜோதிடம் அந்தந்த அதிபதி யார்? அஸ்வினிக்கு யார்? அஸ்வினி, மகம், மூலத்துக்கு கேது அதிபதி. பரணி, பூரம், பூராடம் அதிபதி யார்? சுக்கிரன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் யார்? சூரியன். அதிபதிகள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் அதிபதி யார்? சந்திரன். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்கு அதிபதி யார்? ராகு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு அதிபதி யார்? குரு. பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு அதிபதி யார்? சனி. இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதிக்கு அதிபதி யாருன்னா புதன். ஓகேவா? ஓகே. இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு நட்சத்திரங்கள் பார்ப்போம்.